அட என்னய்யா இது? லோகேஷ் கனகராஜ் படத்துல வர்றதெல்லாம் நிஜத்துல அசால்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சமீபத்துல என்ன ஆச்சுன்னா, மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு டெல்லியில 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 பேருமே தமிழர்கள். இது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் கும்பலுக்கு தலைமையா இருக்கிறதே ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதை கேட்டோடனே நிறைய பேத்துக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. என்னப்பா இவரு திமுகல இருந்தவர், இது மட்டும் இல்லாம இவர் நிறைய படங்களுக்கு தயாரிப்பாளரா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருக்கும் இந்த போதைப் பொருள் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம், ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு மற்ற நாடுகள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இது போன்ற நாடுகள்கிட்ட இருந்து ஒரு ரகசிய தகவல் வந்திருக்குங்க. இந்த மாதிரி டெல்லியில இருந்து போதைப் பொருள் ஏற்றுமதி நிறைய நடக்குது, இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சீரியஸா பாருங்க அப்படின்ற மாதிரி ரகசிய தகவல் வந்திருக்கு. இதை கேட்டவுடனே இதுக்கான சிறப்பு படை எல்லாத்தையுமே அமைச்சு இதுக்கான தேடுதல் பணிகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டெல்லியில ஒரு சில குடவுன்ல இருந்து தான் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில அந்த குடவுனை போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல தான் இந்த போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம 50 கிலோ போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கான வேதிப்பொருள் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடியாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களை விசாரிச்சு பார்த்ததுலதான் நிறைய அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு. கடந்த 3 வருஷமா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இது போன்ற நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 45 தடவை இந்த போதைப் பொருளை ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. இது மூலமா 2500 கோடி வரைக்கும் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்குங்க. சோ இந்த மாதிரி விசாரிக்கும் போதுதான் இந்த ஒரு போதைப் பொருள் கும்பலுக்கு தலைமையா ஜாஃபர் சாதிக் இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம சலீம், மைதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சகோதரர்கள் ஒரு சில பேரும் இந்த ஒரு விஷயத்துல தொடர்புல இருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்குங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஜாஃபர் சாதிக்கை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கை அவரோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே அவரை நீக்கிறோம். இனிமேல் அவருக்கும் எங்க கட்சிக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. ஏன்னா எங்களோட கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு கட்சியில இருந்தே ஜாஃபர் சாதிக்கை நீக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த எதிர்கட்சிகள் ஆயுதமா பயன்படுத்தி திமுகவை மிகப்பெரிய கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு ஜாஃபர் சாதிக் உங்களோட கட்சியில தான் இருந்திருக்காரு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா, இப்பேற்பட்ட நபரையா உங்களோட கட்சியில வச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரமாரி கேள்விகளை திமுக பார்த்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது தாங்க தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம இப்ப அடுத்து ரிலீஸ் ஆக போற மங்கை அப்படின்ற படத்துக்கு ஜாஃபர் சாதிக் தான் தயாரிப்பாளரா வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அமீரோட படமான இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்ற படத்துக்கும் இவர் தான் தயாரிப்பாளரா வந்திருக்காரு. சோ இந்த விசாரணை முழுக்க முழுக்க நடந்து முடிஞ்சாதான் இன்னும் இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்றது தெரிய வரும். பொறுத்து பார்க்கலாம் அடுத்து இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.